நல்ல வாசனை. இந்த திசைக்காட்டி வேரோட உதவியாலதான் என்னால இங்க வர முடிஞ்சது. பாம்பாட்டி சித்தராலதான் இது நடந்துச்சு. கடவுளே, அந்த ராஜமூடி எங்க இருக்குன்னு தெரியலையே. சித்தார், ராஜமகடி எடுக்கிறதுக்கு தர்ப்ப விருட்சத்துக்கான வழிய இந்த திசை காட்டி வேர் காட்டும். அங்க போனதுமே ராஜமகுடிய அந்த மரத்துக்கு கீழே ஒரு இடத்துலதான் புதைச்சு வச்சிருக்கு. அது இருக்கிற இடத்த நீ தான் கண்டுபிடிச்சாகணும். அது அந்த மரத்துக்கு கீழே பாதுகாப்பா இருக்கு. அந்த மரப்பெட்டிக்குள்ள 3 மகுடி இருக்கும். அதுல ஒண்ணுதான் உண்மையான ராஜமகுடி. ஐயா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது 3மே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எது ராஜமகுடின்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். உன்னை எடுத்துட்டு திரும்ப மாத்தி வைக்க கூடாது. முத தடவை எந்த மகுடியில கை வைக்கிறியோ அதுதான் உன் கைக்கு வந்து சேரும். நீ கை வைக்கிற மகுடி உண்மையா இருந்தா அது உன் கையில தங்கி இருக்கும். அப்படி இல்லைனா அது சாம்பலாய் உதிர்ந்துரும். அதுக்கப்புறம் அந்த பெட்டியும் உன் கண்ணுக்கு புலப்படாம மறைஞ்சிரும். நான் சொன்ன விஷயம் எல்லாமே உன்னோட கர்ம வினையால தான் சாத்தியமாகும். நான் எப்படியாவது ராணியையும் பாப்பாவையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்தி ஆகணும். சரிங்க, ரொம்ப நன்றி. அது எங்க இருக்குன்னு வேற தெரியல. அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியலையே. பாம்பாட்டி சித்திரம் மனசுல நினைச்சு நல்லா வேண்டிப்போம். சித்திரையா, நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த மரத்தடிக்கு வந்துட்டேன். ஆனா அந்த மரப்பெட்டி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அது எப்படியாவது நீங்க தான் உங்க ஆறுலால எனக்கு காட்டி கொடுக்கணும். அப்படின்னு சித்தர் தான் ஏதோ அறிகுறி காட்டுறாருன்னு தோணுது. அந்த மரப்பெட்டிக்குள்ள 3 மகுடி இருக்கும். அதுல ஒண்ணுதான் உண்மையான ராஜமகுடி. அப்போ நான் எடுத்த மகுடி, காட்டுவாசியா வந்த பொண்ணு எல்லாமே இச்சாதரியோட வேலையா? இந்த விஷயத்துல இதுவரைக்கும் நான் நியாயமா நடந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நிச்சயமா நான் கடைபிடிச்ச அறம் எனக்கு துணையா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் எப்படியாவது ராணியையும் பாப்பாவையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தி ஆகணும். அதனால நான் சரியான ராஜமோடியை தொடரணும். அதுக்கு எனக்கு எல்லா கடவுளும் துணையா இருக்கணும். பூமி, நீயும் எனக்கு துணையா இருக்கணும். இதுதான் பாம்பாட்டி சித்தர் சொன்ன ராஜமகுடி. கடவுளே நன்றி.
எங்க இன்னொரு தபா கோடு வேர்டு எல்லாரும் சொல்லுங்க. நம்பர் 1. மை ஹீரோ. சிகண்டி. எதுக்கு ராணி திரும்ப திரும்ப கோட் வேர்ட் கேக்குற? தாத்தா, நான் சொல்றத நீங்க பயப்படாம கேளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த முழு ஊட்டையும் இச்சாதாரி தான் கண்ட்ரோல்ல எடுத்துக்க பாக்கும். அதே நேரம் நம்ம எதுவும் எத்து பண்ணாம அது போக்கிலே விட்டு பிடிக்கணும் தாத்தா. அதுக்கு என்ன பண்ணோம்னா இங்க நடக்கிற எதுவுமே நமக்கு தெரியாத மாதிரியே இருக்கணும். அந்த இச்சாதாரி முதல்ல ஏதாச்சும் பண்ணும். ஐயோ, என்ன ராணி இப்படி சொல்ற? பயப்பட வானா பாட்டி. அது உங்களை எல்லாரையும் விட என் மேலதான் அதிக கோபம் இருக்கு. அது என்னதான் குறி வைக்கும். அந்த நேரத்துல என்ன அது ஏதாவது பண்ணா கூட இத வச்சு நீங்க தப்பிச்சுக்கலாம். அதுக்கோசரம் தான் உங்க எல்லாரையும் இப்ப வர வச்சேன். என்ன ராணி இது? இத்த வாயில அடக்கி வச்சுக்கினே இருக்கணும். ஒருவேளை அந்த இச்சாதாரி உங்களை கொட்டுச்சுன்னா